ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற ஃபால் கலர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த இயர். நான் ஏற்கனவே ஃபால் கலர்ஸ் இது பார்க் போய் அதை சுற்றின ஏரியாவில் காட்டியிருப்பேன். இது எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட்டில், பேக்யார்டு, எங்கள் வீட்டு ஸ்ட்ரீட்டு, நான் வாக்கிங் போகிற ஸ்ட்ரீட்டு, இதெல்லாம் எப்படி இருந்துச்சு இந்த ஃபால் கலர் பார்க்கன்றது தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. மழையெல்லாம் பெய்யாதனால ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இப்போ நான் போயிட்டுருக்கிறது எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட்டு. ஸோ எங்கள் வீட்டுக்கு முந்தின ஸ்ட்ரீட்டுக்கு நான் வாக்கிங் போவேன். அப்போ நான் எடுத்தது. அப்போ ஹாலோவின்றனால கோஸ்டெல்லாம் தொங்க விட்டுருந்தாங்க. இந்த கோஸ்டெல்லாம் ஒரு லேடர் வச்சு வேன் வரும். அது ஒரு 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணி தொங்க விடுவாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஹாலோவினுக்கெலாம் நல்லாவே டெக்கோர் பண்ணுவாங்க. ஒரு வீட்டில் ஸ்கெலிட்டன்லாம் நிறைய வச்சு பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் கோஸ்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதேமாதிரி ஃபால் கலர்ஸும் இந்த ஏரியா சுற்றி ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வருஷம். நான் ஏற்கனவே லாஸ்ட்டு 2 இயர்ஸோடதையும் போட்டிருப்பேன். அப்போவுமே நல்லாயிருக்கும். பட் இந்த வருஷம் ரொம்ப நாள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மழை பெய்யாதனால இலை ரொம்ப நாள் கொட்டலை. ஆனால் மழை பெஞ்சுது ஒரு நாள். அந்த கலர்ஸ்லாம் முடிஞ்சு அந்த ஒரே நாளில் அப்புறம் பார்த்தா எல்லா இலையும் கொட்டிருச்சு. ஒரு நாள் காற்றடிச்சு மழை பெஞ்சோன்னே எல்லா இலையுமே கொட்டிருச்சு. கோஸ்டெல்லாம் இங்கே வாக்கிங் போகும்போது காற்றெல்லாம் பயங்கரமாக அடிக்கும். அதுக்கு இந்த கோஸ்டெல்லாம் மூவ் ஆகிறத பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீட்டில் ஸ்பைடர்மேன் மரத்துலலாம் தொங்க விட்டுருந்தாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டோட ஏரியா இது தான். ஸோ இந்த ஏரியாலையுமே ரொம்ப கல்டிசாக்லேயுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்த்தாப்பில் அவங்க வீட்டில் எல்லோ கலர்ஸாக இருந்தது. இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பேக்யார்டு. ஸோ இதெல்லாம் தான் என்னை சுற்றி இருந்த கலர்ஸ். அப்புறம் இப்போ நான் வெத்தலை தண்ணி போட்டுட்ருக்கேன். வெத்தலை தண்ணி குழந்தைங்களுக்கு சளி இருந்தால் கொடுக்கலாம். நான் இல்லைன்னா வெத்தலையை தேனோடையுமே வச்சு நான் கொடுப்பேன். பட் இப்போ நான் கொதிக்க விடுறது பார்த்திங்கன்னா, இப்போ 1 வயசு குழந்தைக்கு வெத்தலை கொடுக்கறது ரொம்ப காரமாக இருக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி தண்ணியாக கொதிக்க விட்டு கொடுத்தோன்னா வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணாது. சளி, டைஜஷன் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலுமே கேட்கும். இந்த மாதிரியும் அப்பப்போ கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா நான் தேன் வெத்தலையோட தேன் வச்சு பசங்களுக்கு அப்பப்போ நான் கொடுப்பேன். டைஜஷனுக்குமே நல்லது. ஃப்ரீக்வெண்ட்டாக கோல்டு பிடிக்கும்ல குழந்தைங்க ஸ்கூல் போகிறனால. அப்போ நம்ம இது கொடுத்தோன்னா உடம்புக்குமே நல்லது. வின்டர் அப்போ இதை தவிர அப்புறம் நம்ம இஞ்சி சாறில் தேன் கலந்தும் கொடுக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது நான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். எழுதலாமா? என்ன எழுத போகிறேன்? ஏபிசிடி எழுது பாப்பா. ஏபிசிடி ஜி வேணும். G D B I W X. சரி, இன்னைக்கு நீ 3 லெட்டர்ஸ் எழுது. ABC வரைக்கும் எழுது. ஓகே, குட் ஜாப். அப்படிதான், வெரி குட். அப்புறம் நடுவில் கோடு போடு. நடுவில் கோடு போடு. ஏன் ரப் பண்ணிட்ட? கரெக்டு தான். நடுவில் கோடு போட்டா ஏ. ஓகே, ஃபினிஷ் பண்ணத. இது அது நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இதை ஃபினிஷ் பண்ணு. இப்படி நடுவில் கோடு போட்டு விட்டுரு. குட். அடுத்து பி போடு. ஸ்ட்ரைட்டா ஒரு லைன். ஐயோ, நீ கை இப்படி பண்ணா வந்துது. நீ பண்ணு. நீ கரெக்டா தான் செய்யற. பண்ணு. ஒரே நிமிஷம், நான் வேற காமிக்கணும். என்ன காமிக்கணும்? நான் எப்படி பண்ணா
இது என்னது? ஜி. இது ஜியா? நல்லா சொல்லு. உனக்கு தெரிஞ்சதே இந்த ஒரு லெட்டர் தான். அது என்னது? ஜி. இது ஜியா? ஆமா. ஜி இல்ல. நல்லா யோசிச்சு சொல்லு. ஹெச். எயிட். இது ஒன்று தான் கரெக்டாக நீ போட்டுட்ட. எப்படி போட்ட? இப்படி இப்படி இப்படி. குட். ஓகே. ம். ஷிட்டு என்ன பண்ற? என்ன வெட்டுற? அது என்னதுன்னு சொல்லியிருக்கேன் அம்மா. தோல். தோல் ஓகே. ஆனால் எதுக்கு தோல் எடுக்கிற? சாப்பிடு. அது இல்லடி தங்கம். இதோட பேர் என்ன? தோல். பூண்டு தோல் உரிக்கிறோம். நான் சொல்லி கொடுத்த மறந்துட்டியா? என்ன தோல் உரிக்கிறீங்க? அதான் அதோட பேரு. வீழுத்தோல். வீழுத்தோல். பூண்டு. பூண்டு. இங்கிலீஷ்ல கார்லிக். கார்லிக். இது பூண்டா? ஆமா. ஓகே. நல்ல தோல் உரிக்கிறிய லகன்மா. அதை இடிச்சது போதும். இது மட்டும் எடுத்து உரி. இடிச்சது போதும். இதை எடுத்து உரி. நான் பிச்சுக்கிறேன். நம்ம வந்து நிறைய பல்கா வந்து பூண்டு உரிச்சு பேஸ்ட் அரைக்கணும்னா இது வந்து இந்த பெஸ்டல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இப்படி இப்படி நம்ம நச்சுட்டு அப்படியே தோல் ஈஸியாக வந்துடும். டக்குன்னு உரிச்சிடலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கெலாம் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அப்படி தான் ரெடி பண்ணணுன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நிறைய குவான்டிட்டி பண்ணுறோம் அப்படின்னா நான் ஜென்ரலாகவே வந்து இப்போ இது வந்து அதுலேருந்து பூண்டு வந்து கத்தியில் தோல் உரிக்கிறதில்ல. இதில் ஒரு இடி இடித்தோன்னா லைட்டாக வந்துடும் ஈஸியாக. அந்த பூண்டும் எகும் எடுத்து அப்புறம் காயும் எடுத்து அப்புறம் அந்த பெப்போக்காய் எடுத்து நல்லா வெட்டி வெட்டி நான் பண்ணினேன். அவன் நல்லா உம்பு நான் இப்படி இந்த கல்லு வச்சு உடச்சிட்டு இருந்தேன். அதனால அந்த வீடியோ நல்லா இருந்துச்சுமா எனக்கு. வீடியோவா? ஆமா, அது நல்லா இருந்துச்சு. எந்த வீடியோ? நான் எகு உடச்சி வீடியோ காயும் அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா. சரிவா, இப்போ நம்ம பூண்டு உரிப்போமா? ஆமா. ஈகன், லோகன் அவங்க அப்பா எல்லாருமே வந்து நாங்கள் வுட்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து இப்போ அடுக்கி வச்சிட்ருக்காங்க. இது எப்படி கட் பண்ணோம் என்னன்ற வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன் பின்னாடி. இதை வந்து இப்போ பசங்கள்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அவங்க அப்பாவுக்கு வந்து அடுக்கி வச்சிட்ருந்தானுங்க. ஸோ நாங்கள் வந்து அடிக்கடி கேம்ப் ஃபயர்லாம் பண்ணுவோம். அதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எங்களோட மரம் தான் வெட்டினது. லாஸ்ட் இயர் வந்து மரம் வெட்டுற வீடியோ கூட போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து மரம் வெட்டுறது வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அந்த வெட்டின மரத்தை வந்து நாங்கள் வுட்டாக இது பண்ணி இங்கே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்போ நம்ம கேம்ப் ஃபயருக்கு வந்து யூஸ் ஆகும்ன்ட்டு.
இப்போ நம்ம ஒரு ஆளுக்காக வந்து வெட்டுறது அதெல்லாமே எக்ஸ்பென்ஸாக இருக்கும். ஸோ பக்கத்து வீட்டு தாத்தாக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்து இந்த மெஷின் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க இப்போ நாங்கள் அந்த தாத்தா வீட்டில் எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ யூஸ்வலாகவே இங்கே மரம் வெட்டும் போதுமே அது மாதிரி தான் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மெஷினு அவங்க எடுத்துகிட்டு வந்து நமக்கு எல்லாம் டிரான்ஸ்போர்ட் இருக்கும். ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த மாதிரி கட் பண்ணிக்குவோம். ஸோ அவங்க வீட்டில் முடிச்சுட்டு இங்கே வந்து கட் பண்ணி வச்சாங்க அந்த மாதிரி. அப்புறம் பசங்களாம் இதெல்லாம் அடுக்கி எடுத்தாங்க. அந்த உட் கட் பண்ணுற மெஷினை வந்து எங்களோட மோவரில் பின்னாடி ஜாயின் பண்ணி அதில் தான் வச்சு நாங்கள் வெட்டினோம். ஸோ மோவர் இருக்கிறது இந்த வகையிலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து அடுத்து வந்து ஒரு லஞ்ச் காம்போ வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் நமக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் காம்போ. நமக்கு எப்போதுமே வந்து சாதம் குழம்புன்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சிக்கன் க்ரில் பண்ணி இங்கே வந்து சாலட் பேக்லாம் ஈஸியாக கிடைக்கும். எங்களுக்கு வந்து அந்த ஏர் ஃப்ரையரில் வந்து இப்போல்லாம் நான் வந்து சிக்கன் வந்து க்ரில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது, அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இந்த சீசர் சாலட் கிட் வந்து இங்கே எப்போதுமே யூஸ்வலாக எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இங்கே வந்து நான் சாம்ஸில் வாங்கினேன், சாம்ஸ் கிளப் அப்படின்ற ஒரு கடையில். அதில் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். சிக்கன் க்ரில் பண்ணோன்னே அது கூட வந்து சாலடு ஒயிட் ரைஸ்லாம் வச்சு சாப்பிட்டோம். இது வந்து ஒரு நாள் லஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்டோம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் காம்போ, சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், வேலையும் கம்மி. இப்போ வந்து பக்கத்து வீட்டு பாட்டி வந்து வெளியில் போயிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து எங்களை வந்து அவங்க வீட்டு பெட்டை வந்து எங்களை பார்த்துக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஏர்லி மார்னிங் போயிட்டு லேட் நைட்டு தான் வருவாங்க. அதனால் ஈவினிங் வந்து ஈகன் ஸ்கூல் விட்டு வந்தோடனே நாங்கள் அந்த பெட்டை வந்து கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்புறம் கொண்டு போய் வீட்டில் விட்டோம். லோகன் வந்து இந்த பெட்டோட ரொம்ப நல்லா விளாடுவானுங்க. அந்த பெட்டுமே எங்களோட நல்லா அட்டாச்சாக இருக்கும். அதனால வந்து பாட்டி வந்து ஈகனை நம்பி இந்த பெட்டை வந்து விடுவாங்க. ஸோ அவன் நல்லா பார்த்துக்குவான் அப்படின்ட்டு இவனுங்களும் வந்து அதை கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தானுங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பசங்கள்லாம் வந்து அந்த பெட்ஸ் கூட விளாடும் போது அதே மாதிரி இன்னொரு பெட்டுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவனுங்களுக்கு பிடிச்சிட்டு வீட்டில் பெட் வாங்கணும்னு கேட்டுகிட்டே இருக்கானுங்க. பார்ப்போம் எப்போ வாங்குவோன்னு தெரில, பட் அவனுங்க ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கானுங்க. அது வந்து போபோக்கு சான்ஸ் எடுத்துட்டு வரனா. திரும்பல கண்ணி, அப்படியே இரு. இங்க பாரு. இந்த பூனைக்குட்டியும் வந்து ஒரு 2 பூனைக்குட்டி இருக்குது. இது வந்து பாட்டி வீட்டுக்கும் பக்கத்து வீடு. ஸோ இன்னொரு வீட்டில் இருந்து வரும். அதுவும் வந்து ஈகன்ட்ட வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அதுவே படுத்துட்டு தடவி கொடுக்க சொல்லிகிட்டே இருக்கும். அன்னைக்கு வந்து 2 பூனையுமே வந்துருந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து அந்த பூனை வந்து மிட் நைட்டில் கூட இங்கே வந்து டெக்லலாம் இருக்கும். அவங்க ஒரு நாள் தேடியே வந்துட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக போகாமல் இருந்து தேடி வந்துட்டாங்க. அது எங்களுக்கே தெரியாது. நைட்டெல்லாம் வரல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து இங்கே உள்ள டெக்கில் இருந்திருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அட்டாச்சாக ஆயிடுச்சு அந்த பெட்ஸ் வந்து ஈகனோட. அவனுங்க விளாட்றதே வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். அதுங்க போய் ஒளிஞ்சிக்குங்க, அப்புறம் இவனுங்க போய் அதை தூக்கி விளாண்டுட்டு இருப்பானுங்க. ரொம்ப நல்லா விளாடும். அந்த கருப்பு பூனை வந்து டெய்லியுமே வரும் ஈகனை தேடி.
இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வந்து பார்க்குற வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். அது எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.